வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஷு சமையலறை. இன்னைக்கு நம்ம ஈஷு சமையலறையில் கிரைண்டர் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் எப்படி இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டாக இட்லி மாவு அரைக்கணும் அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேஸ் பர்னர்ஸ் வந்து எப்படி ஈஸியாக சமைக்கிற பொருளை வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மேலே ஐ பட்டன்லேயும் தெரியும். நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணலைன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கிரைண்டர் பார்த்தீங்கன்னா விடியம் ஜுவல் பிராண்டு. இது வந்து 1 kg வரைக்கும் அரிசி உளுந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டரோட பாடி பார்ட் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான். இந்த உள்ளார இருக்கிற மாவு அரைக்கிற பார்ட் வந்து எப்பயுமே நம்ம ஒவ்வொரு டைம் மாவு அரைச்சி முடிச்சோனையும் க்ளீன் பண்ணி வச்சுருவோம். இது நார்மலாக ஸ்க்ரப்பரும் ப்ரஷ்ஷும் இருந்தாலே போதும். நம்ம விம் லிக்விடும் நீங்கள் வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணியே வந்து இதை நார்மலாக நம்ம பாத்திரம் விளக்குற மாதிரி விளக்கி வச்சிடலாம். நான் ஆல்ரெடி மிக்ஸி கிளீனிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன மிக்சர் யூஸ் பண்ணியிருந்தனோ அதை தான் நான் வந்து இந்த இதுலேயும் இந்த கிரைண்டர் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கிரைண்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து வினிகரும் பேக்கிங் சோடாவும் தாங்க எடுத்துக்க போகிறேன். ஆப்ப சோடா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஆப்ப சோடா தான் இதில் போட போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்ன காம்பினேஷன்லாம் யூஸ் பண்ணலாங்கிறது நான் மிக்ஸி கிளீனிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் அது வந்து இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிள்ங்க. நார்மலாக நான் வந்து எப்பயுமே பண்ணுற மாதிரி இந்த கிரைண்டரோட ப்ளக் பாயிண்டை எடுத்து நான் தண்ணி படாத இடத்துல வச்சுட்டு இந்த மிக்சரை எடுத்து இந்த பாடி பார்ட் ஃபுல்லாக இப்போ அப்ளை பண்ண போகிறேன். இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் ஹோல்ஸ் எல்லாமே அந்த ஏர் போகிறதுக்குள்ள ஹோல்ஸு மோட்டர் எல்லாம் கீழே இருக்கிறதுனால மேலே வந்து தண்ணி பட்டா ப்ராப்ளம் இல்லை. ஸோ கீழே வந்து ரொம்ப தண்ணி வழிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கணும். அப்படியே இருந்தாலும் அது தண்ணி உள்ளார போகாது இந்த கிரைண்டரோட டிசைனை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் நார்மலாக அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பரை வச்சு ஃபுல்லாக ஒரு பாடி பார்ட் ஃபுல்லாக நான் வந்து இந்த மிக்சரை அப்ளை லைட்டாக பண்ணும் போதே உங்களுக்கு நிறைய அழுக்கெல்லாம் நல்லா வரும். நீங்கள் போட்டு நல்லா தேய்க்கலாம் தேவையில்லை, ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போதும். அப்புறம் இந்த மேலே அந்த கல் மாட்டுற இடத்துலலாம் வந்து இருக்கிற அழுக்கை வந்து நான் இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 minutes அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ப்ரஷ் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா நான் வந்து அகெயின் இதுலேயும் ஒரு வார்ம் வாட்டரில் ஃபைபர் கிளாத்தோ இல்லைனா நீங்கள் வந்து ஒரு காட்டன் கிளாத்து, பழைய நைட்டி பனியன் கிளாத்லாம் இருந்ததுன்னா அந்த கிளாத்தை வச்சு நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா கிரைண்டரை க்ளீன் பண்ணுற வேலை முடிஞ்சிடுச்சு. இது வந்து மேக்ஸிமம் ஒரு 5 minutes தாங்க ஆகும். உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போதே தெரியும், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதை வந்து நம்ம ஒவ்வொரு டைம் மாவரைச்சி முடிக்கும் போதும் ஜஸ்ட்டு ஒரு சூடான தண்ணியில் கை பொறுக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியை வச்சு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாலே அழுக்கு வந்து படாமல் இருக்கும், அழுக்கு சேராது. ஸோ இதை நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் மாவரைக்கிறீங்க 2 டைம் மாவரைக்கிறீங்கன்னா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக வைப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ இட்லி கிளீனிங் வீடியோவில் என்னென்ன மாதிரி மிக்சர்லாம் யூஸ் பண்ணி இதை க்ளீன் பண்ணலான்னு போட்டிருந்தேன். அகெயின் இதுலேயும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேர் அதில் கேட்டிருந்தீங்க, அது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட்ஸை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த லெமன் ஜூஸும் உப்பும் வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வந்து வினிகர்லாம் வாங்க முடியாது, நான் வந்து ஊரில் எங்கள் பக்கத்தில் கிடைக்காது, கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த லெமன் ஜூஸும் உப்புமே போதுங்க, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் கலர் டூத் பவுடர் இல்லை பேஸ்ட் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வினிகரும் அதில் வந்து ஒரு ட்ராப் ப்ரில்லோ இல்லைனா விம் லிக்விடோ யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம காமிச்ச மாதிரி வினிகரும் பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடில் ஒரு 4 ட்ராப் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் சூடான இருக்கிற தண்ணியை போட்டு நீங்கள் அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. தெரிஞ்ச அளவுக்கு நான் இதை போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி புதுசான பொருட்களை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, அது எப்படி எஃபெக்டிவாக இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை.